நீங்க ஒரு சக்தி வாய்ந்த இல்ல மதிப்பு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு சக்தி வாய்ந்த மதிப்பு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா, அந்த இடத்தையோ பொருளையோ பாதுகாக்கிறதுக்கு பாதுகாவலர் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இருப்பாங்க. அது மாதிரி கோயிலுக்கு நீங்க போயிருந்தீங்க அப்படின்னா, கோயில்ல சாமியை பார்க்கறதுக்கு முன்னாடியோ இல்ல சாமியை கும்பிடுறதுக்கு முன்னாடியோ வெளியே 2 பேர் பெருசா பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமான உருவத்தோட அரக்கன் மாதிரியோ இல்ல பெரிய உருவம் கொண்டு 2 பேர் நின்னுட்டு இருப்பாங்க. யார் இவங்க? இவங்களை எதுக்கு கோயிலுக்கு வெளியே நிக்க வச்சிருக்காங்க? இந்து மதம் மட்டும் கிடையாது, எந்த மதம் எடுத்துக்கிட்டாலும் கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா அந்த கடவுளுக்கு கீழே அவங்களை பாதுகாக்கிறதுக்கு 2 பேர் இருப்பாங்க பெரிய உருவத்தோட. யார் இவங்க? இவங்க ஏன் இப்படி இவ்வளவு பெரிய உருவத்தோட நிக்கிறாங்க? இவங்களுடைய வேலை என்ன? இவங்கள தான் துவாரபாலகர் அப்படின்னு சொல்லுவாங்க. துவாரபாலகர் அப்படிங்கிறவங்க யாரு? இவங்களை எதுக்கு இவ்வளவு கொடூரமாவும் பயங்கரமாவும் காட்டியிருக்காங்க? இவங்களை பத்தி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, இவங்க யாரு, இவங்களுடைய முக்கியத்துவம் என்ன நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா நீங்களே வியந்து போயிடுவீங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்கும் உங்களுடைய மனசுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ப முடியுமா? என்னது, எங்கேயோ ஒரு கோயில்ல வெளியே நிக்கக்கூடிய துவாரபாலகருக்கும் உங்களுடைய, அதாவது என்னுடைய மனசுக்கு சம்பந்தம் இருக்கா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, ஆமா, உங்களுடைய அறிவும் மனதும் சார்ந்த விஷயம் தான் இது. அப்படி என்ன இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. முதல்ல துவாரபாலகர் அப்படிங்கிற பேரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா துவார பிளஸ் பாலகர் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இந்த துவார அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நுழைவு வாயில் அப்படின்னு அர்த்தம். பாலகர் அப்படின்னா பாதுகாவலர், பாதுகாக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அதுதான் இந்த துவாரபாலகர் அப்படிங்கிற இந்த மீனிங்கும் நமக்கு சொல்லுது. சோ இந்த துவாரபாலகர் அப்படிங்கிறவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய கோயில்கள்ல மட்டும்தான் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. உலகம் முழுக்க எல்லா இடத்துலயும், அதுவும் முக்கியமா இந்த ஏசியன் கண்ட்ரிஸ், ஆசிய நாடுகள்ல இருக்கக்கூடிய இந்த ஜெயினிசம், புத்திசம், புத்த மதம், இந்த மாதிரி மதங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான வழிபாட்டு தலங்கள்லயுமே இவங்களுடைய சிற்பங்களை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த துவாரபாலகர் அப்படிங்கிறவங்களுடைய முக்கியத்துவம் என்ன, இவங்களை ஏன் இப்படி வெளியே வச்சிருக்காங்க அப்படின்னா இதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது. ஆனா இது வச்சதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த உருவத்தை நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், பார்க்கறதுக்கு ரொம்ப அச்சுறுத்துற வகையில், அதாவது ரொம்ப பெரிய உருவத்தோட, அதாவது சாதாரணமா இருக்கக்கூடிய, அதாவது மனிதனுடைய ஹைட்டை விட பல மடங்கு உயரமா இருப்பாங்க. ஒரு 8 அடி 10 அடி 12 அடி இந்த அளவு, இந்த ஹைட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான ஹைட்ல பெரிய தொடைகளோட, பெரிய கைகளோட, பெரிய பற்களோட, கண்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பால் மாதிரி அப்படியே விரிஞ்சிருக்கும். பாக்குறதுக்கு ரொம்ப கொடூரமாவும் ஆக்ரோஷமாவும். இவங்களையே இப்படி சித்தரிச்சு வைக்கணும் அப்படின்னா இதை இந்த மாதிரி எல்லா மதங்களையும் வச்சதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இவங்களை பாக்கணுங்கிறதுக்கு தான் இப்படி வச்சிருக்காங்க. இப்படி வச்சதுக்கு பின்னாடி பல அர்த்தங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் முன்னாடி முதல்ல இவங்க யாரு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவங்க யாரு அப்படின்னா இவங்க எல்லாம் அரக்கர்களா அப்படின்னு கேட்டா ஆமா. ஆனா இவங்க அரக்கர்கள்ல கடவுளை வழிபட்டவங்க அப்படின்னு சொல்றாங்க. கடவுள் கிட்ட இருந்து வரம் வாங்கி கடவுளுடைய பாதுகாவலர்களாகவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க கெட்டது செய்யறவங்களும் இவங்க கெட்டவங்க அப்படிங்கிறது கிடையாது. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மர்மமே ஒளிஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த துவாரபாலகர் அப்படிங்கிறவங்க இங்க நிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம இன்னைக்கு கோயிலுக்கு போறோம் அப்படின்னா இந்த துவாரபாலகரை நம்ம நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி பார்க்கும்போது இவங்களுடைய வடிவமைப்பை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 கைகள் இருக்கும், 2 கால்கள் இருக்கும், பாக்குறதுக்கு மிகப்பெரிய உருவத்தோட இருப்பாங்க. இவங்களை பார்க்கும்போது இவங்களுடைய 4 கைகளை பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய 2 கைகள்ல என்ன அப்படின்னா வெப்பன்ஸ், அதாவது ஆயுதங்கள் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சிவபெருமானுடைய துவாரபாலகர்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிவபெருமான் கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை அவங்க வச்சிருப்பாங்க. விஷ்ணுவுடைய துவாரபாலகர்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணு கையில இருக்கக்கூடிய ஆயுதங்களை அந்த துவாரபாலகர்கள் வச்சிருப்பாங்க. அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய அந்த 2 கையில, முன்னாடி இருக்கக்கூடிய 2 கைகள்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கையில கதம் வச்சிருப்பாங்க, இன்னொரு கையில அபயமுத்ரா அப்படிங்கிற ஒரு முத்திரையை பிரதிபலிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த அபயமுத்ரா அப்படின்னா என்ன அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது. இது ஒரு யோக முத்திரை அப்படின்னு சொல்றாங்க. இது நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னா நம்ம பயப்படக்கூடாது, பயம் இல்லாம நம்ம இருக்கணும் அப்படிங்கறது அந்த அபயமுத்ரா அப்படிங்கிறது உணர்த்துது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நம்ம பயம் இல்லாம இருக்கணும்? பாக்குறதுக்கு இவ்வளவு பெரிய ஆக்ரோஷமான உருவத்தை வச்சுக்கிட்டு இதை பார்த்து பயப்படாத அப்படின்னா இதை எதுக்காக அப்புறமேட்டு செதுக்கி வைக்கணும்? நம்ம என்ன முட்டாளா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அதுக்காக கிடையாது. இங்கதான் மிகப்பெரிய மர்மமே ஒளிஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னா உங்களை நீங்க எடுத்துக்கணும். நீங்க முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நீங்க போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க, இல்ல எக்ஸாம் எழுத போறீங்க. அந்த இடத்துக்கு போகும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு சின்ன பதட்டம், பயம் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். நம்ம அதை சரியா செய்யணும், நம்மளுடைய வாழ்க்கையில் இது முக்கியமான விஷயம் அப்படின்னு. சோ அந்த மாதிரி நீங்க கோயிலுக்கு போறீங்க கடவுளை உணர அப்படின்னா அந்த இடத்துக்கு போகும்போது வெளியே இருக்கக்கூடிய துவாரபாலர்களை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பார்த்த உடனே ஒரு விதமான பயம் ஏற்படும். என்னடா இவ்வளவு பெரிய உருவமா இருக்கு, பாக்குறதுக்கு கொடூரமாவும் ஆக்ரோஷமாவும் இருக்காங்களே அப்படின்ட்டு. இதை பார்த்தோம் நமக்கு பயம் ஏற்பட்டோட இது எதை உணர்த்துது அப்படின்னா நம்ம கோயில்ல கடவுளை உணர போறோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு எந்த விதமான சிந்தனைகளும் இருக்கக்கூடாது. நம்ம பயந்துட்டோம் அப்படின்னா நம்ம மனசுல அந்த நேரத்துல ஓடிட்டு இருக்கக்கூடிய எல்லா சிந்தனைகளும் காணா போயிடும். சோ அப்படி பயந்துட்டு நம்ம நிக்கும் போது இந்த கையில இருக்கக்கூடிய இந்த அபயமுத்ரா அப்படிங்கிறது எதை உணர்த்துது அப்படின்னா நான் பாக்குறதுக்கு பயங்கரமா இருந்தாலும் நீ பயப்பட தேவையில்லை அப்படிங்கறதா இது ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. கையில இருக்கக்கூடிய இந்த கதைகளும் ஆயுதங்களும் எதை உணர்த்துது அப்படின்னா நான் பாதுகாவலரா இருக்கேன், நான் போர் புரியறவன், என்னுடைய சக்தி என்ன நீ தெரிஞ்சுக்கணும்,
இந்த சிலையை நம்ம பார்த்த உடனே டைரக்டா இந்த சிலையோட முகத்தை மட்டும் பார்க்க கூடாது, கால்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிலையோட காலை பார்க்கும்போது காலே பிரம்மாண்டமா பயங்கர பெருசா இருக்குது. அப்படி இருக்கும்போது அவருடைய கால்ல ஒரு பாம்பு சுத்தி இருக்குது. அந்த பாம்பு வந்து ஒரு யானையை முழுங்குது. யானையை ஒரு பாம்பு முழுங்குதுன்னா அந்த பாம்பு எவ்வளவு பெருசா இருக்கும். அந்த பாம்பை துவாரபாலர்கள் மிதிச்சிட்டு நிக்கிறாரு அப்படின்னா, அவருடைய காலடியில வச்சிருக்காரு அப்படின்னா அவரு எவ்வளவு பெருசா இருப்பாரு. சோ இப்படி கோயிலுக்கு வெளியே, அதாவது சாமி, அதாவது கடவுளுக்கு வெளியே அது பாதுகாவலரா இருக்கக்கூடிய அவரே இவ்வளவு பிரம்மாண்டமாவும் பெருசா இருந்தார் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த கடவுள் எவ்வளவு பெரியவரா இருக்கணும். சோ அதனால உள்ள இருக்கக்கூடிய அந்த கடவுள் வந்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர், எவ்வளவு சக்தி வாய்ந்தவர், எவ்வளவு பெரியவருங்கிறத உணர்த்துறதுனாலதான் இந்த துவாரபாலகர் அப்படிங்கிற சிலையை இவ்வளவு பிரம்மாண்டமா வச்சிருக்காங்க அப்படின்ட்டு இன்னொரு ரகசியமும் நமக்கு தெரியுது. ஹிந்து மதம் மட்டும் கிடையாது, எல்லா மதங்கள்லயும் இருக்குது. எல்லா மதங்கள்லயும் பாத்தீங்க அப்படின்னா துவாரபாலகரை ஒவ்வொரு விதமா வந்து சித்தரிச்சு வச்சிருக்காங்க. அவங்களுடைய ஆக்ரோஷமா இருக்கட்டும், அவங்களுடைய கண்களா இருக்கட்டும், பற்களா இருக்கட்டும், ஒவ்வொரு விதமா வந்து சிம்பாலைஸ் பண்ணிருக்காங்க. இதே நீங்க வந்து அதாவது வைணவ மதம் நீங்க வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பெருமாளுக்கு துவாரபாலகர் இருக்காங்க, 2 துவாரபாலகர் இருப்பாங்க. அவங்கள பாத்தீங்க அப்படின்னா பெருமாள் கிட்ட இருக்கக்கூடிய அதே ஆயுதங்கள் அவங்க கையிலே இருக்கும். எக்ஸ்ட்ராவா வந்து அவங்களுக்கு வந்து 4 கைகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 2 கையில பெருமாள் கையில இருக்கிற மாதிரி அந்த சங்கும் அந்த சக்கரமும் வந்து சுதர்சன சக்கரம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மீதி கீழே இருக்கக்கூடிய அந்த 2 கைகள்ல வந்து அதே மாதிரி கதமும் அபயமுத்ரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ரிலிஜியன் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு கடவுளை வந்து, அதாவது ஒவ்வொரு மதம் சம்பந்தப்பட்ட கடவுளை வந்து பிரதிபலிக்கிறதுக்காக இது வந்து இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி புத்த மதம் எடுத்துக்கிட்டா கூட, இல்ல சைன மதம் எடுத்துக்கிட்டா கூட அந்த கடவுளை பிரதிபலிக்கிற வகையில தான் அந்த துவாரபாலகர்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ துவாரபாலகர் அப்படிங்கறவங்க உணர்த்தக்கூடிய விஷயமும் இதுதான். இவங்க எவ்வளவு பழமையானவங்க, அதாவது துவாரபாலகர் அப்படிங்கிற சிலைகளே வந்து கிட்டத்தட்ட 2000-3000 வருஷங்கள் பழமையானது அப்படின்னு சொல்றாங்க. மதங்கள் உருவானதுல இருந்தே இவங்களை வந்து உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கோயிலுக்குள்ள நம்ம போறோம் அப்படின்னா நம்ம மனசுல இருக்கக்கூடிய எல்லா விதமான சிந்தனைகளையும் நம்ம வந்து விட்டுட்டு எதை பத்தியுமே யோசிக்காம, பயப்படாம, கவலைப்படாம சரியான எண்ணத்தோட நம்ம வந்து போகணும் அப்படிங்கறத துவாரபாலகர் அப்படிங்கிறது உணர்த்துறது. சோ இதுல இருந்து நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவங்க பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய மர்மம் என்ன, இதுக்கும் உங்களுடைய மனசுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இதுதான் இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய மர்மமே. உங்களுடைய மனசு எல்லா இடத்துலயுமே வந்து சில நேரம் வந்து கோபப்படுவீங்க, சில நேரம் வந்து டென்ஷனா இருப்பீங்க, அதாவது ஸ்ட்ரெஸ் ஆவீங்க, உங்களுடைய மனசு வந்து சங்கடமாகும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு நீங்க இந்த துவாரபாலகரை பார்த்தோன்னா உங்களுக்குள்ள ஒரு பயம் வரும். அந்த பயத்தோட சேர்ந்து அபயமுத்ரா பார்த்தோன்னா உங்களுக்கு மனசுக்குள்ள சாந்தம் ஏற்பட்டு கடவுளை நீங்க உணர போறீங்க. அந்த இடத்துலயாவது நீங்க கொஞ்ச நேரம் வந்து நிம்மதியாகவும் ஆன்மீக சிந்தனையோட நீங்க வந்து அந்த ஆன்மீக சிந்தனையை நீங்க வந்து அனுபவிக்கணும். உங்களுடைய மனசும் சரி, எல்லா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து சமநிலையா இருக்கணும். நீங்க வந்து தெளிவாகவும் ஞானம் பெற்று வாழ்க்கையில நல்லா இருக்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை உணர்த்துறதுக்காக தான் துவாரபாலகர் அப்படிங்கறதே வந்து இருக்குது. ஆனா இன்னைக்கு வந்து இந்த உருவத்தை பார்த்துட்டு இது வந்து ஏலியன்ஸா இருக்கலாமோ, இப்படிலாம் மனுஷங்க இருந்திருக்காங்களா அப்படின்னு நம்ம வந்து நிறைய பேர் வந்து கற்பனை பண்றாங்க. இவங்க இருந்தாங்களா இல்லையா அப்படின்றது வந்து இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. இவங்க உண்மையிலே இருந்தாங்களா இல்லையா அப்படின்னு. ஆனா நம்மளுடைய மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்கும் நம்மளுடைய மனசை விழிப்புணர்வு செய்ய வைக்கிறதுக்கும் தான் இந்த உருவம் வந்து வெளியே வச்சிருக்காங்க. காரணமே இல்லாம எதையுமே வச்சிருக்க மாட்டாங்க. காரணமே இல்லாம ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது பொய்யா இருந்தாலும் கூட நமக்கு அது நல்லது கொடுக்குது, நமக்கு அதுல இருந்து நமக்கு ஒரு அறிவு கிடைக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. சோ துவாரபாலகர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. நீங்க வந்து துவாரபாலகர்கள் பார்த்திருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய உருவம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க வந்து சொல்லுங்க. அவங்களை பார்த்தாலே ரொம்ப பயங்கரமாவும் ஆக்ரோஷமாவும் இருக்கிறாங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா குருகிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.